ஹே காய்ஸ், குட் மார்னிங். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக எழுந்து நம்ம வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி என்ன சாப்பாடு பார்த்திங்கன்னா, சாம்பார், சாப்பாடு, வடை, பாயசம், கோவக்காய் பொரியல், சுண்டல் இதாங்க நான் செஞ்சுருந்தேன். ஏன்னா தம்பி எழுந்துக்கிறதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் முடிச்சணும்னு நினச்சிட்டு இருந்தேன். 9:30 எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே எழுந்து குளிச்சுட்டு பிள்ளையார் வாங்க போனோம் எல்லாருமே சேர்ந்து. அப்பாவும் பையனும் ஒரே மாதிரி ஷர்ட்டு வேட்டி கட்டிட்டு கலக்கிட்டு இருந்தாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அஞ்சு பழனி. எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து பிள்ளையார் தாங்க வாங்க போகிறோம். தீரனுக்கு ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி இது. நல்லா செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீர ரெடி ஆயிட்டா. ஹாய் ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஹலோ. சரி, நம்ம இப்போ வந்து பிள்ளையார் வாங்கிட்டு வந்துடலாம். பிள்ளையார் வாங்கிட்டு வந்தோம்னா எல்லாமே சமையலாக முடிச்சுட்டாங்க, எல்லாம் ரெடியாக இருக்குது. பிள்ளையார் படைச்சிட்டு சாப்பிட வேண்டியதாங்க. பாய். இது தீரனுக்கு ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி. எங்களுக்குமே இது ஃபஸ்ட்டு தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் 3 பேராக சேர்ந்து கும்பிட்றது. ஏன்னா போன வருஷம் வந்து நான் அம்மா வீட்டில் இருந்தேன். டெலிவரி ஆகி அம்மா வீட்டில் இருந்தேன். அங்கேயும் சாமி கும்பிட்டேன். ஆனால் நாங்கள் ஃபேமிலியாக கும்பிட்றது வந்து இது ஃபஸ்ட்டு வருஷம். எங்கள் 3 பேருக்குமே இது ஃபஸ்ட்டு வருஷங்க. அதனால நாங்கள் 3 பேருமே சேர்ந்து விநாயகர் வாங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நல்லா புதுசாக இருந்துச்சுங்க. ஏன்னா நாங்கள் வீட்டில் இருக்கும்போது அப்பா தான் போய் வாங்குவாங்க, அப்பாவும் தம்பியும் போய் வாங்குவாங்க. மாமா வீட்டில் வந்து மாமா தான் வாங்குவாங்க. இப்போ நாங்கள்லாம் சேர்ந்து வாங்குறது ஒரு நல்லா இருக்குது. ஏய் அழகு. இந்த கண்ணாடியில் பார்க்கும்போது நீ கொஞ்சம் நல்லா அழகாக. என் கண்ணாடியில் அதான் இப்படி பார்த்தேன். டூப்ளிகேட்டா 4th ஃப்ளோர்மா. ஃப்ளீட் தான் கொஞ்சம் இதுவாகுது. எனக்கு பாரு. கடைக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். தீர் குட்டிடி சல்லக்குட்டி. ஆப்பிள் கொஞ்சம் நல்லா ஆப்பிள் வச்சு போடுறேன். போடுங்க. அது எல்லாமே போடுங்க. அது கொஞ்சம் நிறைய போடுங்க. கரும்புக்கா? கரும்பு போடுங்க. செட்டை போடுங்க. இல்ல செட்ல வருமா வராதா? செட்ல வர அவரு ஆப்பிள் சாத்து சும்மா இதுக்கு வைக்கிறது. 2 பழம் போடுங்க. எதுங்க? நல்லா தான் இருக்கு. சின்னது வேணும். அக்கா இதோட சின்னது இருக்கா? இது நல்லா வேணும். எதுப்பா? மூக்கு அது வரைஞ்சிருக்காங்க அப்புறம் அந்த டாட்ல. அதுதான் பிள்ளையார் வாங்கிட்டேங்க. ஆனால் நாங்கள் வரும்போது வண்டியில் தான் வந்தோம். பிள்ளையார் வச்சுட்டு தம்பியும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. அதனால நான், தீரன், பிள்ளையார் 3 பேரும் ஆட்டோவில் வந்துட்டோங்க. மாமா பின்னாடியே வந்துட்டாங்க. பிள்ளையார் வீட்டில் வச்சுட்டு நான் வீட்டிலே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் மாமா தனியாக போயிட்டு இலையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம ஃப்ளாட்டு கீழேயே பிள்ளையார் கோவில் இருக்குங்க. அங்கே நல்லா பூஜை நடந்துட்டு இருந்தது. எல்லாரும் பிரசாதம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இதுக்கப்புறம் தாங்க போய் படைக்கவே போகிறோம். அந்த பையன் என்கிட்ட குத்துறியா? தீரன் வா.
வெரி குட். வாங்க 2 பேரும் வாங்க. தீர வாங்க. எங்கே ஓட்ட முடியலன்னு தான் இருப்பான். இதில் நடுவில் மட்டும் வேறு இல்லை அந்த தட்டு மேலே அந்த மனம் வச்சிடுறியா? அப்படி பண்ணால் போகலாம். ஆ சொறி வைக்க மாட்டேன். நிற்க வைக்கலண்ணா ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அஞ்சு. ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தீரனுடைய ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு. ஓகே, இதில் வந்து ஸ்பெஷல் அக்கிரா யூடியூப் சேனல் வந்திருக்காங்க. தீரன் உள்ளோடி நான் எட்டு தீரனு
நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தீரன் ஒரே அழுக ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு தெரியல, அவங்க அப்பா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அழுதானா இல்லை எதுக்கு அழுவ ஆரம்பிச்சிட்டானே தெரியலங்க. ஊட்டி விட்றாங்க, வேணான்றான். பயங்கரமாக அழுவ பிடிச்சிட்டான். கொஞ்ச நேரத்துலேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தீரனோட அத்தை வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டு கீழே பிள்ளையர் ஊர்வலம் வந்துட்டு இருந்தாருங்க. நல்ல தரிசனம் கொடுத்தாரு. வீட்டுக்கிட்ட அங்கே நல்லா சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் கொடுத்துட்டு நாங்கள் ஒரு 8 மணி போல் பிள்ளையார் கறிக்க ஆற்றுக்கு போயிட்டோங்க. சாரி, ஏரிக்கு போனோங்க. எப்படி இருக்கு? என்னடா தம்பி உள்ள இருக்காண்டி ஏஞ்சிக்க போகிறாங்க. நல்லபடியாக பிள்ளையாருக்கு அரைச்சிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.